குளிர்கிறது, பகலில் ஃபேன் போட்டால் குளிர்கிறது, காரணம் கூறுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சார். 2 விதமான உடல்வாகு. ஒன்னு எக்ஸ்டர்னல் கோல்டு அல்லது எக்ஸ்டர்னல் ஹீட். இந்த எக்ஸ்டர்னல் கோல்டு கேட்டகரி இருக்கிறவங்களுக்கு உடம்பு வேர்த்து ஒரு சில்னஸ் இருந்துகிட்டே இருக்கும். அதை உலர வைப்பதற்கு, காய வைப்பதற்கு, ஒரு ஹீட் எனர்ஜியை உருவாக்குறதுக்கு ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஃபேன் ஆஃப் பண்ணோம், அடுத்த செகண்ட் குப்புன்னு வேர்த்து எவ்வளவு தூக்கத்துல இருக்காலும் எந்திரிச்சு உட்காந்து கண்டு போச்சா ஃபேன் ஆஃப் பண்ணிட்டாங்கல்ல, கண்டு போச்சா அப்படின்னு விசிறிட்டு உட்காந்துருப்பாங்க. இது கை குழந்தைக்கு கூட இன்னைக்கு ஒரு குழந்தைய ரொம்ப கவனிக்கிறேங்கிற பேர்ல மேல ஒரு ஃபேன், இந்த பக்கம் தலைமாட்டுல ஒரு ஃபேன், கால் மாட்டுல ஒரு ஃபேன் போட்டு ஒரு குழந்தைய தூங்க வைக்கிறது. அப்படி தூங்க வச்சு பழகிட்டு அந்த குழந்தைக்கு என்ன ஆயிரும்னா, கரண்ட் போனோம்னா அடுத்த செகண்ட் முண்டிரும், முழிச்சு எந்திரிச்சு கத்த ஆரம்பிச்சு. இதே தான் வயதானவர்கள் முதல் கொண்டு ஃபேன் காத்துக்கு அடிமை ஆயிடுச்சுன்னா அந்த உடம்பு ஒவ்வாமை. ஃபேன் இல்லைன்னா அவ்வளவுதான், இருக்க முடியாது, தூங்க முடியாது, இயல்பா இருக்க முடியாது. வெளிக்காத்துக்கு ஓடணும், உள்ளுக்குள்ள இருக்க முடியாது, நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்கும், மூச்சோட சிரமமா இருக்கும், ஒரே புழுக்கமா இருக்கும், மயக்கமா இருக்கும், குப்புன்னு வேர்க்கும், படபடன்னு வரும். வெளியில போய் காத்து வீசணும், வெளிக்காத்த வாங்கணும். காரணம் உடம்பினுடைய தட்பவெப்பநிலை மாறுபாடு, உடம்பினுடைய எக்ஸ்டர்னல் கோல்டு. அப்படின்னா இன்டர்னல் ஹீட் அதிகம்னு அர்த்தம். இன்னொரு உடல்வாக இருக்கு எக்ஸ்டர்னல் ஹீட். உடம்புல அதிக வேர்வை இருக்காது, உடல் சற்று உஷ்ணமாக இருக்கும். அவங்களுக்கு ஃபேன் காத்து பட்டாலே எரியிற மாதிரி இருக்கும். வந்த உடனே ஃபேன் ஆஃப் பண்றது அவங்களுக்கு வேற. அது ஸ்பீடை குறைச்சு வைக்கணும், ஃபேனே ஓடக்கூடாது, இல்லைன்னா குறைச்சு வைக்கணும். இப்படி ஒரு கணவன் மனைவி அமைஞ்சிட்டா எவ்வளவு கஷ்டம் பாருங்க. இந்தம்மா ஃபேன் இல்லாம இருக்காது, அவரு ஃபேனை போட்டா தூங்க மாட்டாரு, அவருக்கு தூக்கம் வராது. ஃபேன் ஆஃப் பண்ணாதான் தூங்க முடியும். இவருக்கு ஃபேன் இல்லைன்னா தூங்க வராது. ரொம்ப கஷ்டம் இல்லையா? அப்ப இந்த உடல்வாகு அப்படிங்கிறது அவர்களுடைய வாழ்வியல் முறையில் உடம்பினுடைய இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ஹீட் நார்மல்ல இல்லைன்னா இந்த மாதிரியான ஒவ்வாமை ஏற்படும். அப்ப ஃபேன் காத்த ஒத்துக்கிட்டா அது உடம்பு நல்ல உடம்பா? கிடையாது. அப்ப ஃபேன் காத்து பிடிக்கலன்னு அவாய்ட் பண்ணா அது நல்ல உடம்பா? அதுவும் கிடையாது. அப்ப என்னதான் சார்? ஃபேன் இருந்தாலும் இல்லைனாலும் இயல்பாக சுவாசிக்கக்கூடிய படபடப்போ, வேர்வையோ, சிரமமோ எதுவும் இருக்கக்கூடாது. அதே நேரத்துல செயற்கையாக அந்த ஃபேன் காத்த பழகிட்டோம்னா அந்த உடம்பு இயற்கைத்தன்மை இழந்துரும். அது இல்லைன்னா இயங்காதுங்கிற அளவுக்கு அடிமையாயிடும். அதனால இயற்கை தென்றல் காற்றை சுவாசிப்பதற்கு நாம் பழக வேண்டும். செயற்கையான ஃபேன் காத்து அப்படிங்கிறது அக்கேஷனலா எப்பயாவது கொஞ்சம் வேணா யூஸ் பண்ணிக்கோங்க உங்க ஆசைக்காக. ஆனா தொடர்ந்து கண்டினியூவா ஓடிக்கிட்டே இருக்கணும்னு பயன்படுத்தினீங்கன்னா இந்த உடம்பு ட்ரை ஸ்கின், தோல் வறண்டு போறது, எல்லா விதமான சைனஸ்ல ஆரம்பிச்சு ஸ்கின் அலர்ஜில இருந்து, ஃபுட் அலர்ஜில இருந்து, வாட்டர் அலர்ஜி, கிளைமேட் அலர்ஜின்னு எல்லா விதமான அலர்ஜி ஒவ்வாமை கண்டிப்பா வரும். இதை தாண்டி ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, ஸ்கின் எப்ப ட்ரை ஆகுதோ முடி கொட்ட ஆரம்பிக்கிறதுல இருந்து, எலும்பு தேய்மானத்துல இருந்து, சிறுநீரகம் சார்ந்த கிட்னி ஃபெயிலியர் முதல் கொண்டு, ஸ்டோன் முதல் கொண்டு உருவாகும். இதெல்லாம் தேவையாது. அதனால கூடியமானவரை ஃபேன் காத்த தவிர்ப்பது ஆரோக்கியம். வேண்டாம் ஏதாவது விசிறி மட்டையை வச்சு இப்படி விசிறிக்கிற வேண்டியது. அப்ப காத்து அப்படி விசிறி ஒரு கேப் அப்படி போகும், மீண்டும் விசிறும் போது காத்துப்படும் கேப். அப்ப ரோலிங் ஃபேன் வச்சுக்கலாமா சார்? அதுல காத்து இப்படி பட்டுட்டு அப்புறம் போகும், அப்புறம் வரும் இல்லையா சார்? விட்டு விட்டு வரும். தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்தா தானே காற்று அதிக உஷ்ணம் அடைஞ்சு நீங்க சொல்ற மாதிரி ஸ்கின் ட்ரை ஆகும். நீங்க ரோலிங் ஃபேன் போட்டாலும் சரி, சீலிங் ஃபேன் போட்டாலும் சரி, ஜன்னல் கதவு எல்லாம் திறந்து இருக்கணும், வெளிக்காத்து உள்ள வரணும். அப்பதான் இந்த காத்தினுடைய சூடு தனியும். அது ரொம்ப முக்கியம். எல்லாத்தையும் அடைச்சு வச்சுக்கிட்டு நீங்க ஃபேனை போட்டுக்கிட்டு உள்ள இருந்தீங்கன்னா ஸ்கின்னோட டெம்பரேச்சர் மாறும், உடம்புல எதிர்ப்பு சக்தியே இல்லாம போயிடும். அப்போ உடம்பின் தட்பவெப்ப நிலை மாறுபாடு தான் இந்த மாதிரியான ஒவ்வாமைக்கு காரணம்.